சபீருல் ஹுதா மதர்சா 2025 முதல் செட்டு மாணவர்கள் 6ஆம் வகுப்பில் ஹிப்ஸுக்காக சேர்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. இந்த வருடம் நம்ம என்ன நியத் வச்சு ஆரம்பிச்சோமோ அந்த 4 மாணவர்கள் அல்லாஹ்வுடைய பெரிய கருணையினால பிரைவேட்டாக நம்ம எழுத வச்சு நம்மளுடைய பள்ளியிலே நம்முடைய ஆசிரியர்களுக்கு படிக்க வச்சு மாஷா அல்லாஹ் நல்ல முறையில் அவர்கள் 10th எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. துவா செய்ய அதிகமான மார்க்குகள் அந்த பிள்ளைகள் வாங்குவதற்காக வேண்டி இப்பொழுது அந்த மாணவர்கள் சனதுகள் கொடுப்பதற்காக இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நம்ம மாணவர்களுடன் பெற்றோர்களையும் அழைக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் முதல் மாணவர் முகமது உவைஸ் நம்முடைய மகனாக தான் அவருடைய அந்த ரோல் நம்பர் முதல் நாள் நான் முதல்ல கூப்பிடுறேன். வேற எந்த இடத்துல ஏதாவது தவறாக நினைச்சுக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் முகமது உவைஸ் இப்னு முகமது இஸ்மாயில். அடுத்ததாக அப்துல் ரஹ்மான் இப்னு ஜாஃபர் அலி. மாஷா அல்லாஹ் இந்த 4 மாணவர்கள் முழுமையாக குர்ஆன் முடித்து அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை 10th முடிச்சிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் நீங்க அதுக்காக ஒரு பெரிய போராட்டம் செஞ்சுட்டு இருக்கிறோம். முழுமையாக +2 வரைக்கும் நாம நடத்துறதுக்காக இன்ஷா அல்லாஹ் முயற்சி செஞ்சுக்கோ. எல்லாரும் துவா செய்யுங்க. அடுத்தபடியாக விழுப்புரம் சேர்ந்த அகமது ஃபாசில் இப்னு இக்பால். அடுத்தபடியாக அப்பாஸ் அஹ்மத் இப்னு தாரிக் நஸ்ருல்லா. அல்ஹம்துலில்லாஹ் பிரயாணத்தில் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க வெளிப்படுவாங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு 2 ப்ரோக்ராம் இருக்கு. அதோட இன்ஷா அல்லாஹ் ப்ரோக்ராம் முடிச்சிருவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைத்துக்குரிய பெரியாரே சகோதரர்களே, நீண்ட நேரம் பேசுவதற்குரிய இடமில்லை, நேரம் இல்லை. இப்போ சில விஷயங்களை சுற்றி சுருக்கமாக அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இன்ஷா அல்லாஹ் இந்த பாக்கியம் கியாமத் நாள் வரை மட்டுமல்ல, அல்லாஹ் முடிவில்லாத ஒரு காலம் வரைக்கும் அல்லாஹ் நிரந்தரமாக இந்த நன்மைகளை நாம் பெறக்கூடியதாக. கண்ணியத்துக்குரிய பெரியாரே சகோதர தாய்மார்களே, இந்த மண் இருக்கிறதே சொர்க்கத்திலே போகலாம். மண் இருக்கிறது சபையில் ஹுதா சூடு இருக்கிறது சொர்க்கத்திலே பூங்கா. சொர்க்கத்திலே பூங்கால என்று மட்டுமல்ல, இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை இந்த இடத்தில் நாம் இல்முடைய பிரயோஜனத்தை பெற்றுக் கொண்டே மிகப்பெரிய ஒரு தியாகத்துக்கு அடிப்படையிலே
சையத் இஸ்மாயில் ஆந்தர் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார். மிகப்பெரிய சிரமம். இந்த சிரமத்தை கண்ணால் பார்க்கணும்னா பல கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார். பல தியாகங்களை செய்திருக்க, உடலாலும் பொருளாலும் செய்திருக்கிறார். மகத்தான இந்த தியாகத்திற்கு அல்லாஹ் நிச்சயம் ஒரு மிகப்பெரிய கூலி கொடுத்து காத்திருக்கிறார். என்னுடைய இதாராருக்கு சாதாரணமானது அல்ல. பல தியாகத்துக்கு பிறகுதான் உருவாகக்கூடியது. இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த இதாரா கியாமத் நாள் வரை நடக்கும். அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்வானாக. அவருடைய ஆயுளிலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்வானாக. அவருடைய வியாபாரத்திலே பரக்கத் செய்வானாக. தொழிலிலே பரக்கத் செய்வானாக. இங்கிருந்து வெளியாகக்கூடிய உலமாக்கள், ஹாஃபிதுகள், பெரிய பெரிய பட்டதாரிகள் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அவர்களை கொண்டு இந்த உம்மத்திற்கு பல நன்மைகளை தரக்கூடிய மக்களாக ஆக்கி அனுப்புவான். தாய்மார்களே, ஒரு ஹாஃபிது உண்டாக்குவது சாதாரண விஷயம் இல்லை. சுருக்கமாக சொல்கின்றேன். இந்த உதாரண சூழலிலே என்னுடைய தாருண முபாரக்காக நினைத்திருக்கிறேன். வெறும் இவ்வளவு மட்டும் செய்வதற்காக நான் தயாராக இருந்தேன். ஆனால் காலப்போக்கிலே இவ்வளவுக்காக மாணவர்கள் சேர்வதற்கு கஷ்டப்பட்டு எப்படி வேலைலாம் கஷ்டப்படித்தாங்க. ஆனா ஸ்கூலோட இணைத்து வைங்கள் எங்களுடைய பிள்ளைகள் நாம் சேர்க்கின்ற முன் வந்தார். அல்ஹம்துலில்லாஹ் அதை பார்த்தேன். சுமார் ஏறக்குறைய 10 மாணவர்கள் தான் சேர்த்து சென்ற வந்தோம். மாணவர்கள் வந்திருக்கிறாங்க, வெளியூர் பிள்ளைங்க. இன்னும் மதரசால தங்கி கொண்டிருக்காங்க. அவங்க எப்படி செய்யறாங்க? ஸ்கூலில் சுத்தா ஸ்கூலுக்காக நான் அனுப்பி கொண்டிருக்கேன். மதியானம் 1 மணிலிருந்து 5 மணி வரை நேரம் கொடுத்துருக்காங்க. அந்த 4 மணி நேரம் ஸ்கூலுக்காக வாங்கினாலும் படிக்கிறாங்க. நல்ல மார்க் வாங்கிக்கிறாங்க. இந்த ஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கிக்கிறாங்க. 3 நபர்கள் 6ஆம் மார்க், குறைந்தரமான மார்க், முதல் தரத்திலே வந்திருக்கிறார். அதே போல ஹிப்துடைய விஷயத்தை சொல்ல போனால் 3 மாணவர்கள், ஒரு மாணவர் 5 ஜுது மனப்பாடம் பண்ணிருக்கார். எஸ்தன குரான் ஆரம்பித்தேன் காய்தா அம்மா ஜுது. பிறகு பின்னால் இருக்கிறது 4 ஜுது முடிச்சிருக்கிறார். ஒரு மாணவர் வந்திருக்கிறார், இந்த சபையில் இருக்கிறார். அப்ப எவ்வளவு முயற்சி செய்யணும் பாருங்க. ஒரு மாணவர் மீது எவ்வளவு தியாகம் செய்யணும் பாருங்க. அந்த மாணவரை எப்படி உருவாக்கணும் பாருங்க. 3 வருடத்தில் ஹாஃபில் ஆக்க வேண்டும் என்பதாக எங்களுக்கு குறிக்கோள். அதான் நோக்கம். இன்ஷா அல்லாஹ் 3 வருடத்தில் அவர் ஹாஃபில் ஆகிடும். ஹாஃபில் ஆகிறதுக்கு பெரிய சிறப்பு இருக்கு, சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஒரு ஹாஃபில் ஆகிவிட்டால் அந்த குடும்பத்திலே 10 நபர்களை அவர்களுக்கு நரம் ஹராமாக்கப்பட்டிருந்தால் அவர்கள் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு இந்த ஹாஃபிலுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சித்தான் ஹாஃபில்களை உருவாக்க வேண்டும் என்று சமுதாயம். அதுவும் குறிப்பாக இந்த பண்ருட்டிலே அதிகமான ஹாஃபில்களை ஆளுங்களை உருவாக்க வேண்டிய ஒரு பெரிய நோக்கத்தில் தான் இந்த இதாராக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் அதிகமாக இந்த இதாராக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். உதவி செய்யாவிட்டால் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அது கண்கூட்டியாக பார்க்க வேண்டும். இந்த மதரசாவுக்கும் இந்த இதாராவுக்கும் உதாவுக்கும் என்ன தேவைகள் அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்வோம். அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஆயுளை நீளமாக்கி இந்த வியாபாரத்தை நடக்க செய்து கியாமத்தினாலே இந்த இதாரா நடக்கும் அல்லாஹ் உதவி செய்வானாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். Now we listen the recitation of Surah Ash-Shams, which reminds us about the beauty of Allah's creation and the importance of purifying our soul. Let's call upon our grade of 4 Fatima for the recitation. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Suratul Shamsi Makkiyah. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء
والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بتقواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها صدق الله العليم. MashaAllah, what a mesmerizing recitation. It was really awesome to hear these words from all of our sisters. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Respected correspondents, headmisters, teachers, and all my dear friends and families. Good evening to everyone present here. Today, I am going to speak about the benefits of technology in education. Technology has become an important part of our daily life and it has also changed the way we learn. In the past, students mostly depended on books and the classroom lectures. But today, technology has made learning more interesting, interactive, and accessible. One of the biggest benefits of technology in education is easy access to information. With the help of the internet, students can learn about almost any topic within seconds. Online resources, educational videos, and digital libraries help students understand subjects better. Another advantage is smartphones, educational apps, and multimedia presentations make classes more engaging. Students can see videos, animations, and simulations that make difficult concepts also easier to understand. Technology also supports distance learning. Students can attend online classes from anywhere in the world. This became especially during difficult times like the pandemic when schools were closed. In addition, it helps students develop important digital skills that are necessary for future careers. Learning how to use computers, online tools, and educational platforms prepare students for the modern world. However, technology should be used wisely. Too much screen time or misuse of the internet can be harmful. Therefore, teachers and students must use technology in a fair and responsible way. In conclusion, technology has made education more accessible, engaging, and effective. When used properly, it can greatly improve the learning experience and help students succeed in the future. Jazakallahu khairan kaseera. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. The heart remembers Allah. It finds peace now. Our graceful girls shall take us on our spiritual journey through a beautiful nasheed, Khuda Ka Wo Hai. Let's call upon a grade of second, third, and fourth princess: Shahira, Arshifa, Almia, Sumaya, Aisha Fatima, Aisha Begum, Fahima Jabur, Diana, Aya Banu, Hafsa Fatima, Rabia, Asiya, Zainab, Shahana, Jasima, Nabiyatul Hasira, Monica, Huda, Tahira, Tanzila, Musfiya, Anisa, Sumaya, Atifa, Ima Sharifa, Afia, Afra, Mushadazika, Fatima, Raiza.
जो मेरी जान के करीब तर है, नजर में जिसकी मेरा गुआह है, वही झुकेगा ये सर हमारा कि जिसके दम से ये सब जहां है। जमाल सारे उसी का जलवा, उसी के जलवों का कारवां है। खुदा तो वो है, खुदा हवा की उसरत से परिंदे अताए पर से उड़ा रहा है। मदार गर्दिश की हद बनाकर निज़ाम कुदरत चला रहा है। उगा रहा है, खिला रहा है कि दो जहां का खुदी सिवा है। वही झुकेगा ये सर हमारा कि जिसके दम से ये सब जमां है। जमाल सारे उसी का जलवा, उसी के जलवों का कारवां है। तू ही खुदा है, तू ही खुदा है, इसके नाम से ये सब जहां है। तू ही खुदा है। ये जलते बुझते ये झिलमिलाते कसम खुदा की खुदा नहीं है। ये सरसराते ये टिमटिमाते कसम खुदा की खुदा नहीं है। उरूज वाले ज़वाल वाले ये नींद वाले निढाल वाले गहे फना में ये आते जाते कसम खुदा की खुदा नहीं है। खुदा तो वो है अज़ल से जारी, बका है जिसको वो जाविदा है। वही झुकेगा ये सर हमारा कि जिसके दम से ये सब जहां है। वही झुकेगा ये सर हमारा कि जिसके दम से ये सब जहां है। जमाल सारे उसी का जलवा, उसी के जलवों का कारवां। समीउन बसीरुन अलीमुन ख़बीर, करीमुन रहीमुन अज़ीमुन जलील। Subhanallah, what a soulful